வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே கோவத்தோட இருக்க காவேரி குழந்தைய கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயும் கிளம்பி வரலான்னு வர சமயத்தில் நம்ம காவேரியும் குழந்தையும் பார்த்தது, என்ன மிஸ் நீங்களே கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன், குழந்தை தூங்கிட்டா இருந்தால் அங்கே கொண்டு போய் கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட குழந்தைய அனுப்பிவிட அதுக்கப்புறம் விஜயம் குழந்தைய கடத்திட்டு வராங்க. இந்த பக்கம் எல்லாரையும் பார்த்து காவேரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் மனசில் நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக எங்கள் வீட்டில் என்ன பொண்ணு கேட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானு கத்த ஆரம்பிக்க விஜய்க்கு ஒன்றுமே புரியல. கோவத்தை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு எதுவும் பதில் பேச முடியாமல் நிற்கிறார் விஜயும். குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பாக நல்லபடியாக பழக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக உங்கள் பேரனுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது, அதேமாரி எப்படி என்ன பொண்ணு கேட்டு நின்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃப் இன்னும் உயிரோட இருக்க சமயத்தில் என்ன எதுக்காக பொண்ணு கேட்டு வந்தீங்க, இதெல்லாம் நியாயமா, உங்களுக்கே அது அநியாயமாக தெரியலையா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பணக்காரங்களாம் எது வேணாலும் சாதிச்சிடலாம், எது வேணாலும் பண்ணிடலாம், பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்ற நினைப்பா உங்களுக்கு. பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ வேண்டிய பொண்ணு வாழ விடுங்க, உங்கள் அம்மாவோட சேர விடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறமா எனக்கு கெட்ட கோவம், என்ன பண்ணுறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு வெளியில் போயிடுறாங்க. வெறிமுடி கோவத்தோட வெளியில் போகிறத பார்த்த விஜய் பின்னாடி ஓடி போய் காவேரி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. காவேரி மிஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்கிறது கேளுங்க, இவங்க உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஜய் சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரி நம்பாங்க. உங்களுக்கு தெரியாமல் எப்படி சார் நடக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா இதெல்லாம் நடந்திருக்கானா, நீங்கள் வேண்டியதாக தான் பண்ணியிருக்கீங்க. இல்லை மிஸ் உண்மையாலுமே இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, பெரியவங்களாம் ஏதோ ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்காக நீங்கள் கோவமாக இருக்காதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் அதுக்காகவே கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே விஜயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. போனதுக்கப்புறமா என்னப்பா விஜய் காவேரி இப்படி பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கேட்க, வேறு எப்படி சித்தப்பா பேசிட்டு போவா, அவளோட சைட்லேருந்து யோசிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாங்க. என்னப்பா விஜய் இருந்தாலும் இப்படிலாம் கத்திட்டு போகலாமா, அவளோட நல்லதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் பேசுகிறாங்க. அவளோட நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உங்களுக்கு தெரியும் சித்தி, ஆனால் அவளுக்கு தெரியுமா, அவள் பழைய காவேரி இல்லையே, அவளுக்கு தான் எல்லா ஞாபகங்களும் மறந்து போச்சு, அவளோட சூழ்நிலை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. ஆமாப்பா விஜய், நாங்கள் பண்ணது தப்பு தான், காவேரியோட நிலைமையிலேருந்து யோசிக்கும் போது கரெக்டு தான், குழந்தை இருக்க ஒருத்தருக்கு தன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களே, தன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்ற ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும்ப்பா, காவேரியோட கோவம் நியாயமானது தான், அவளோட சூழ்நிலை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. நீங்களும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, அதுக்காக காவேரி இப்படி இல்லாமல் பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாமல் எப்படி அவள் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, காவேரியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், காவேரி எப்பவுமே போல்டாக தைரியமாக பேசுகிற பொண்ணு, இப்போ காவேரிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற வகையில் அவளுக்கு கல்யாணமானதே மறந்துட்டா, இப்போ கல்யாணமான ஒருத்தருக்கு நம்ம பொண்ணு கேட்டு வரும்போது எப்படி சம்மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாங்க. சரிப்பா விஜய், எனக்கு ஒன்று மட்டும் புரியல, காவேரிக்கு எப்படி தெரியும் உங்களோட ஒய்ஃப் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா போலி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இந்த விஷயத்தை பற்றி கேட்டுகிட்டே இருந்தா காவேரி தாத்தா, அதனால தான் என்னோட ஒய்ஃப் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சுருக்கேன், அதை வச்சு தான் அவளும் கேட்குறா. என்னப்பா விஜய் இப்படி இருந்தால் எப்படி, ஒருவேளை இந்த ஒரு காரணம் கூட காவேரி தடுக்கலாம்ல, பொண்ணுக்கு துரோகத்தை பண்ணிவிட்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழணுமா அப்படின்ற கேள்வியும் காவேரி மனசில் இருக்கும்லப்பா, அதை ஃபஸ்ட்டு நீ மாற்று அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. நான் காவேரி கிட்ட புரிகிற மாதிரி பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, நீங்கள் பேசுகிறதே போதும் தாத்தா, இனிமேல் நான் என்ன புரிய வைக்கணுமோ அதை நான் புரிய வச்சுக்கிறேன், என் காவேரியை பழைய மாதிரி நான் கொண்டு வரேன் தாத்தா, அதனால் என்னோட விஷயத்தில் நீங்கள் தயவுசெய்து இனிமேல் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிடுறாரு. விஜய் இனிமேல் இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. பக்கம் வீட்டுக்கு வந்த காவேரி கிட்ட என்னாச்சுடி, என்ன பேசிட்டு வந்தாங்க போயிட்டு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்களை பற்றி காவேரி சொல்லிட்டு அதிர்ச்சி சாரதா காவேரியை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன் மனசில் என்னடி நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்படி போய் கத்திட்டு வந்திருக்க, என்னடி பெருசாக கேட்டுட்டு போனாங்க, அவங்க மனசில் உள்ளதை கேட்டுட்டு போனாங்க, அதுக்காக இப்படி இல்லாமல் கேள்வி கேட்டுட்டு வந்திருப்ப, நீ ஏன் பேச மாட்ட, உனக்கு கொஞ்ச நாச்சும் என் மேலே அக்கறை இருந்தால் தானே, அது எப்படிம்மா உன்னால் இப்படிலாம் நடந்துக்க முடியுது, எனக்கு ஏன் ஒன்றுமே புரியல, நீ ஏன் இப்படி லேட்டஸ்ட்டாக இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனுஷனை எவ்வளோ நாளைக்கு உனக்கு தெரியும், சரி அதை விட நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணமாகி குழந்தை இருக்க ஒருத்தருக்கு எப்படி உன்னால் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோணுது, அதை ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லு, அந்த விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, சாரதாம்மா பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாரு காவேரி, அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக தெரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் விஜய் தம்பியும் ரொம்ப நல்லவராக தெரிஞ்சாச்சு, எல்லாத்தையும் விட அந்த குழந்தைய பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அந்த குழந்தை தாய் இல்லாமல் வளர்ந்துச்சு இல்லையா இத்தனை வருஷம், அந்த குழந்தைக்கு ஒரு தாயாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி தான் காவேரி நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்ல, அம்மா இப்போ கூட எனக்கு
ஒரு விஷயம் சுத்தமாக புரியவே இல்லை. குழந்தைக்கு நான் ஏம்மா தாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அதுக்கு சாரதா கிட்ட இருந்து பதில் எதுவும் இல்லை. விஷயங்களை காவேரி கிட்ட சொல்லிடலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நம்ம சாரதாம்மாவுக்கு வந்துடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் சொன்னால் அவள் உயிருக்கே ஆபத்தாக வந்து முடிஞ்சிடுமோ அப்படின்ற பயம் வந்து சாரதாம்மா வந்து தடுக்குது. நாள் கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல, என்னம்மா இவ்வளோ நடந்துடுச்சா, அக்கா ஏன் இப்படிலாம் பண்ணுச்சு, அதான் ரொம்ப பாவம். இந்த மாரி ஒரு வேலைய வந்து பார்த்துட்டு வந்திருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, உடனே வந்து சாரதாம்மாவும், அதுதாண்டி எனக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சுடி. மாப்பிள்ளைய பார்த்து மன்னிப்பும் கேட்கணும்டி. காவேரி ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க. சரி நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். என்னன்னா, கல்யாணமாகி குழந்தை இருக்க ஒருத்தருக்கு, அம்மா நம்மள வந்து கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே! அப்படின்ற வருத்தம் தாம்மா இருக்கும். அதெல்லாம் நீ ஒண்ணும் வந்து வருத்தப்படாத. அவளோட நிலைமையிலேருந்து நம்ம யோசிக்கணும் இல்லையா? நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே மாமா வந்து கவியோட மனசுல இடம் பிடிச்சிடுவாரு. கூடிய சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வருதோ இல்லையோ, ஆனா வந்து கண்டிப்பா வந்து மாமாவ புடிச்சு போய் திரும்ப காவேரி அக்கா கல்யாணம் பண்ணிக்க தான் போறாங்க. அதையும் நீங்க பார்த்து சந்தோஷப்பட தாம்மா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யமுனா. விஜய் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு விட வர, காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்து முறைச்சுக்கிட்டே வந்து போயிடுறாங்க. விஜய் பயந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்ற வருத்தம் நிறையவே இருக்கு அவருக்குள்ளவே. போய் வந்து மீட் பண்ணி வந்து பேசுறாரு விஜய். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் வந்து காவேரி இப்படிலாம் வந்து பேசியிருக்க கூடாதுப்பா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, என்ன அத்தை நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா? காவேரிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு. என்கிட்ட நீங்க வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அத்தை. அதனால அவள பத்தி நல்லா தெரியும். அவ கூடிய சீக்கிரமே மாறிடுவா. கோவமும் வந்து நியாயமான கோவம் தானே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, என்னப்பா நீயும் இப்படியே வந்து பேசிட்டு இருக்க? அத்த அவளுக்கு தான் பழைய ஞாபகங்கள் எதுவும் இல்லையே! அப்ப அவளோட யோசனையும் வந்து சரிதானே! கல்யாணமான ஒருத்தருக்கு அம்மா நம்மள வந்து கல்யாணம் கட்டி குடுக்குறாங்களே அப்படின்ற கோவம் கண்டிப்பா காவேரியோட மனசுல இருக்கும்ல அத்த. அதனால அவளோட சைட்ல இருந்து நம்ம யோசிப்போம். பள்ளிக்கே போயிட்டு அவள வந்து சமாதானப்படுத்தினா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. வந்து காவேரி பார்த்தாத்த காவேரி திரும்பவும் வந்து முறைச்சுக்கிட்டே தான் வந்து போனா போல. என்கிட்ட பேசக்கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாரதாம்மா கிட்ட. இப்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரதாம்மா. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா காவேரி கிட்டயும் வந்து கடுகடுன்னு இருக்காங்க. கேள்வி மேல கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடி அந்த புள்ள தப்பு பண்ணா போல? அந்த புள்ளைக்கு தான் வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்டு மன்னிப்பும் கேட்கிறா போலல்ல. அப்புறம் எதுக்காகடி தம்பி மேல இவ்ளோ கோவப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி எழுப்ப, அதானே பார்த்தேன் நீயாச்சும் அமைதியா போறதாவது. அந்த தம்பி மேல கோவப்பட்டா உனக்கு என்னம்மா வந்துச்சு? அப்படின்ற மாரி கேள்வி கேட்குறாங்க. 2 பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் அதிகமாகிட்டே போகுது. சாரதாம்மாவாலயும் வந்து அமைதியாவே இருக்க முடியல. கோவத்தோட இருக்க காவேரி கிட்ட ஒரு கட்டத்தில நம்ம சாரதாம்மா வந்து எல்லா உண்மைகளையும் வந்து சொன்னா, அப்ப கண்டிப்பா காவேரியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இதுக்கப்புறமா பழைய ஞாபகங்கள் திரும்பி வருமா? நம்ம பேசினது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு உணர்ந்து விஜயோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.